गीर्देवतेति गरुडध्वजसुन्दरीति शाकम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थितिप्रलयकेलिषु संस्थिताय तस्यै नमस्त्रिभुवनैकगुरोस्तरुण्यै। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளிச் செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் 10வது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகரவல்லபேதி सृष्टिस्थिति प्रलयकेलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैक गुरोस्तरुण्यै. தாயே, ஜெகதம்பா, பரதேவி, நீயே சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்னும் 3 தொழில்களையும் செய்கிறாய். அந்த லீலைகளை மிகவும் விளையாட்டாக ஒவ்வொரு ஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு நீ ஒருவளையே நடத்துகிறாய் என்று ஆச்சாரியர் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை என்று அம்பாளை துதிக்கிறார். சிருஷ்டி செய்யும் காலத்தில் பிரம்மதேவருடன் சேர்ந்து கலைகளுக்கு அதிபதியாக சரஸ்வதியாக சிருஷ்டி செய்கிறாய். உலகினை காக்கும் காலத்தில் கருடவாகனனான மகாவிஷ்ணுவின் பத்னியாக லக்ஷ்மி தேவியாக உலகை காத்தருள்கிறாய். துர்கமாசுரன் போன்ற அசுரர்களை வதம் செய்யும் காலத்தில் சாகம்பரி, சதாக்ஷி, துர்கை என்னும் ஸ்வரூபம் எடுக்கிறாய். சம்ஹாரம் செய்யும் காலத்தில் சந்திரனை ஜடையில் தரித்த சிவபெருமானின் பத்னி பார்வதியாக ஸ்வரூபம் எடுத்து ஆத்மாக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுகிறாய். சகலவிதமான உபனிஷத்துக்களிலும் வேதங்களிலும் உன்னுடைய மகிமை அளவிட முடியாமல் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்த லோகத்திற்கும் பிதாவானவரும் இந்த பிரபஞ்சத்திற்கே அதிபதியானவருமான அந்த பரபிரம்மத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியான மகாலட்சுமியே, தங்களை நான் நமஸ்காரம் செய்து போற்றுகிறேன். என் தரித்திரத்தை போக்கி ஐஸ்வர்யத்தை அளிப்பாய் தாயே என ஆச்சாரியர் ஆதிசங்கரர் தாயாருக்கு நமஸ்காரம் செய்து வேண்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில். கலைமகளாம் சரஸ்வதியை கீர்தேவி என்னும் நாமத்திலும், அலைமகளாம் லக்ஷ்மியை கருடத்வஜ சுந்தரி என்னும் நாமத்திலும், அசுரர்களை சம்ஹாரம் செய்யும் துர்க்கையை சாகம்பரி என்னும் நாமத்திலும், மலைமகள் பார்வதியை சசிசேகர வல்லபி என்னும் நாமத்திலும் ஒன்று சேர துதிக்கிறார் ஆதிசங்கரர். தஸ்யை என்றால் அளவில்லாத மகிமையை உடையவள் என்று பொருள். ஒரு சிறு புராண கதையை பார்ப்போமா? துர்கமாசுரன் என்னும் அசுரன் ஒரு முறை கடுமையாக தவம் செய்து பிரம்மதேவரிடமிருந்து வேதங்களையே வரமாக பெற்று அவனிடம் ஒளித்து வைத்து கொண்டான். அதனால் யாகம் செய்யும் பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் வேதத்தை மறந்தே விட்டனர். யாகம் செய்யாததால் தேவர்களுக்கு ஆகூதி கிடைக்காமல் அவர்களின் சக்தி அனைத்தையும் இழந்துவிட்டனர். தர்மம் குறைந்து அதர்மம் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் உலகில் நீர் வற்றி தானியங்கள் விளையாமல் போய்விட்டன. மக்கள் பசி பட்டினியோடு இருந்தார்கள். பிறகு எல்லோரும் சேர்ந்து ஜெகதம்பிகையை துதித்து தங்களை காப்பாற்ற வேண்டினார்கள். அப்பொழுது அம்பிகை சாகம்பரி என்னும் ஸ்வரூபத்தில் தோன்றி அவர்களுக்கு காய்கறிகள், பழங்கள் அளித்தாள்.
அவளுடைய கண்களில் இருந்து வந்த கண்ணீரால் உலகில் மீண்டும் நீர்நிலைகள் உற்பத்தியாயிற்று. அதனால் அம்பிகையை சதாக்ஷி என்று மக்கள் போற்றினார்கள். பிறகு அம்பிகை துர்கமாசுரனை வதம் செய்து வேதங்களை மீட்டெடுத்தாள். மீண்டும் உலகத்தில் தர்மம் தழைத்தது. அதனால் அம்பிகையை எல்லோரும் துர்காதேவி என்று அழைத்து துதித்தார்கள். அந்த தேவியைத்தான் சங்கரர் இங்கு சாகம்பரி என்று போற்றி வேண்டுகிறார். இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியர் அம்பிகையிடம் கல்வி, கேள்வி, கலைகள், தனங்கள், தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், தண்ணீர், தைரியம், மோக்ஷம் என்று எல்லா ஐஸ்வர்யங்களையும் தாயாரிடம் நமஸ்காரம் செய்து வேண்டுகிறார். பாருங்கள், கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த 10வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து துதித்தால் நல்ல கல்வி, தன தானியங்கள், உணவு, தண்ணீர், தைரியம் என்று எல்லாம் குறைவில்லாமல் கிடைக்கும். துதித்து பலன் பெறுவோம். லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணம்.